ஹாய் கைஸ் வெல்கம் பேக். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற அட்மிஷனை ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ரீஷீட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ண குயிக்காகவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்துலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப விஷயம் குயிக்காக பார்த்துலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருவோம் கைஸ். ஸோ ஜஸ்ட்டு நாம் இதில் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம வந்து பண்ண பிக்கை எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணால் அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கூப்பிட்டு ஒரு நானேஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூப்பிட்டு மீடியோ கூப்பிட்டு நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காரில் 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல் கம்பரிஷன் இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இந்த தேர்ட் ஆப்ஷனில் போய்ட்டு பிக்கு தேவை நீங்கள் லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு ஸோ இதுலேயும் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் போய்ட்டு பிக்கு தேவை நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. என்கிட்ட ஆல்ரெடி பிக்கு இருக்குது, உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு பின்னாடி மேலே காரில் எஸ் பட்டன் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் கிரே ஃப்ரம் எஸ்பி இன்ஜினியர் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே ஷோ பண்ணால் இந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆனிஸில் கன்வெர்ட் ஆகும். இதை நீங்கள் ஷோ பண்ணிங்க. ஸோ அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு மறுபடியும் ப்ளஸ் உங்கள்கிட்ட இன்னும் பிக் இருந்துச்சுனாக்கா இதே சேம் மெத்தடில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ என்கிட்ட ஒரே பிக் இருக்கிறதுனால தான் ஒரே பிக் நான் கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ அப்படி நான் வந்து பண்ணேன் பேக் போய்ட்டு இப்போ நான் வந்து பண்ண இன்புட் பண்ண ப்ரிஸ்ட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னாக்கா ஸோ உங்களுக்கு வந்து பண்ண எப்படி தான் இருக்கும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணுறேன்னு பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு இந்த சாங்குக்கு மேலே ஒரு குரூப் இருப்பாங்க, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் கீழே எடி குரூப் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இதில் மறுபடியும் இன்னொரு குரூப் இருக்கும், அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் எடி குரூப் போய்ங்க. இப்போ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ்ஸை விட்டு மீடியோ விட்டு நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே நீங்கள் கொண்டு வந்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிற லேயர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும், ஸோ அந்த அளவுக்கு ஆட் பண்ண பிக்கை நாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே அமர்சல் போய்ட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனில் போய்ட்டு உடைய சைஸ் நான் கம்மி பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனில் போய்ட்டு கரெக்டாக அந்த ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இப்போ வந்து நான் அப்படி பேக் வந்துக்கலாம், மறுபடியும் பேக் வந்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட் நாம் இதில் அந்த ஆர்ட் டெம்ப்ளேட் ஆட் பண்ணலாம். ஜஸ்ட் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியோ கூட்டும். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற இந்த வீடியோ வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே மூவ் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ கரெக்டாக இந்த குரூப்புக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த குரூப்புக்கு எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த வீடியோவை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ஆட் பண்ண அந்த வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே குரோமாக்கின்னு ஒரு எஃபெக்ட் இருப்பாருங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேடு செட்டிங் கொடுத்துங்க. ஜஸ்ட்டு இந்த க்ரீன் கலருக்கு பதிலாக நீங்கள் பிளாக் கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு இந்த த்ரெஷ்ஹோல்டு இருப்பாருங்க, அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து பண்ண இன்க்ரீஸ் பண்ணிங்க. ஒரு 0.2000 மேலே நீங்கள் வந்து பண்ண இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட்டு கீழே வந்து பண்ண ஃபெதர் இருக்கா, இதுவும் இதோடைய வேல்யூ லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணால் அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ ஆட் பண்ண வீடியோ மறுபடியும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அது இந்த பாக்ஸையும் கொடுத்து ஒரு டூப்ளிகேட் லேயர் பண்ணிக்கும். ஸோ இப்போ கீழே இருக்கிற அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே அமர்சல் போய்ட்டு இந்த ஆப்ஷனில் போய்ட்டு ஒரு சைஸ் வந்து பண்ண இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து பண்ணாக்க ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு மறுபடியும் நீங்கள் எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே சைட்ஸில் எம்னு மட்டும் கொடுங்க. இதில் மிரர்னு ஒரு எஃபெக்ட் எழுது பாருங்கள், அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேடை செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆட் எஃபெக்டில் போய்ட்டு கலர் ரேட்டில் மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரைட்னஸ் காஸ்ட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேடை செட்டிங் கொடுத்துங்க. ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பிரைட்னஸ் மட்டும் லைட்டாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் வந்து பண்ணாக்க கான்ஸ்டன்ட்டை லைட்டாக நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி உங்களுக்கு அந்த ஆர்ட் எஃபெக்ட் கிடச்சிச்சா. ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே உங்கள் பையனாக்கா உங்களுக்கு வந்து பண்ண எப்படி தான் ஷோக்கும். இதில் எப்படி பிக் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ஜஸ்ட்டு அதுக்கு அந்த ஆரஞ்சு கலர் லேயரை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கலஃபெண்டை கூட்டு இந்த ஸ்டார் ஐக்கனை கூட்டு ஸோ இப்போ நீங்கள் நைனிஸில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே காலில் பிடிச்சா கூட்டினா ஸோ அந்த எஃபெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஆட் ஆயிரும். ஜஸ்ட் அப்படியே உங்கள் பையனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி எம்டியாக இருக்கும். இதே நாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்னாக்கா ஸோ இதுக்கு முன்னாடி நாம் இந்த பிக் லேயர் ஆட் பண்ணிங்களா, ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு அந்த புக் மார்க் போய்ட்டு அங்கே காப்பி பண்ணது அதே பாக்ஸையும் கொடுத்து பிஎஸ் லேயர் கொடுத்தா ஜஸ்ட்டு மேலே ஆடிட்டே இருக்கும். இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே மூவ் பண்ணி கரெக்டாக அந்த பிக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் ஆட் பண்ணி அந்த நெக்ஸ்ட்டு மாதிரி இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அது எப்படி கம்ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு நாம் அந்த பிக்கை நாம் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ணால் கம்ப்ரெஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதை நீங்கள் பிக்கை சேஞ்ச் பண்ண நினைக்கிறனாக்கா ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கடைசி விட்டு ஸ்டார் விட்டு உங்கள்கிட்ட வேறு பிக் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ரெஸ்ஸைன்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணாகும். உங்களுக்கு வந்து பண்ண ஷோ ஆகும். ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கலஃபிங் விட்டு ஸ்டாரை விட்டு நான் நேனஸில் கன்வெர்ட் வச்சுருக்கேன். பிக்கை நான் செலக்ட் பண்ணிட்டு மேலே காலில் ப்ளஸ் என்ன கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த எஃபெக்டில் வந்து பண்ண பிக் ஆட் ஆகிடுச்சு. ஓகே,
நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணினாக்கா ஸோ உங்களுக்கு வந்து பண்ண இந்த மாதிரி 3 பிக் ஆட் பண்ணுற மாதிரி எம்டியாக இருக்கும். ஸோ இதே நாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோங்கனாக்கா ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு இந்த 3 பிக்கு ஆட் பண்ணுங்க பாருங்கள். ஸோ இந்த 3 லேயரை தான் நாம் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோங்க. ஸோ எப்படின்னு பார்த்துலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட்டு பிக் லேயர் நான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாஸையும் கொடுத்து காப் லேயர் கொடுத்துக்கிறேன். ஸோ கரெக்டாக அந்த கேஃபாக இருக்கிறது ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே காப்பி பண்ணது இந்த பாஸையும் கொடுத்து பிஎஸ் லேயர் கொடுத்துக்கிறேன். மேலே ஆட் ஆகிடுச்சா இதை நாம் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த பிக் மேலே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ண சொன்ன முன்னாடி அந்த புக் மார்க் வரைக்கும் இருக்கான்னு செக் பண்ண சொன்னேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால அந்த பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி டைமுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ரஸ் வரும். நெக்ஸ்ட்டு மறுபடியும் அந்த பாக்ஸையும் கொடுத்து பேஸ் லேயர் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் இதையும் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே மூவ் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். ஜஸ்ட் மூவ் பார்க்கலாம். ஸோ கம்மியாக இருக்குது. ஜஸ்ட் அதுக்கு அந்த பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி இப்போ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி டைமுக்கு ஏற்ற மாதிரி எஸ்ட் ஆயிரும். ஸோ ஓகே, ஜஸ்ட்டு இப்போ நீங்கள் பிக்கை சேஞ்ச் பண்ண நினைக்கிறனாக்கா ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கலந்து ஸ்டார் விட்டு உங்கள்கிட்ட வேறு பிக் வச்சுன்னா நீங்கள் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, ஜஸ்ட்டு வந்து பண்ணாக்கா அதுக்கப்புறம் இந்த லென்த்தை ஒரு பிக் லேயர் பாருங்கள், அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாஸையும் கொடுத்து காப் லேயர் கொடுத்துட்டு ஸோ கரெக்டாக அந்த கேஃப் இருக்கிறது ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே காப்பி பண்ணது இந்த பாஸையும் கொடுத்து பிஎஸ் லேயர் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நாம் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த பிக்கு மேலே நம்ம வந்து பார்த்தினாக்கா ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஆட் பண்ண உடனே நெக்ஸ்ட் மாதிரி இருக்குது செக் பண்ணலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, கம்ப்ரெஸ் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம அந்த பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்க கம்ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த பேஜை வந்து பார்த்தோன்னா அப்படியே வியூவர்ஸ் தான் சஜஷன் பண்ணாங்க. ஸோ ஒரே பிக் வச்சு எடிட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதனால தான் நான் ஒரு பிக் வச்சு எடிட் பண்ணுறேன். ஸோ உங்கள்கிட்ட நிறைய பிக் இருந்துச்சுனாக்கா இந்த ஒவ்வொரு எஃபெக்ட்டுக்கும் நீங்கள் வந்து பண்ணாக்க ஒவ்வொரு பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் மூவ் பண்ணினாக்கா ஸோ உங்களுக்கு வந்து பண்ண எப்படி ஷோ ஆகும். இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் லேயருக்கு வந்துங்க. ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸைங்க கொடுத்து காப் லேயர் கொடுத்துக்கும். நெக்ஸ்ட் ஒரு ப்ளூ இருக்கு பாருங்கள், அந்த ப்ளூவை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதே பாக்ஸைங்க கொடுத்து இந்த பேஸ் டெயிலுக்கு நேராக ஒரு ஏரமாக இருக்குது பாருங்கள், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கனை மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பேஸ் பண்ணால் ஸோ அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் ஒரு ப்ளூ இருக்குது, அந்த ப்ளூவை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அதே பாக்ஸைங்க கொடுத்து இப்போ பேஸ் ஸ்டைல்ன்றதை டேட்டா நீங்கள் கொடுத்தா ஸோ அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த ப்ளூவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் நீங்கள் பேஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, முடிச்சு. இப்போ நாம் இந்த ப்ளூ கலரில் பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதுக்கு இந்த ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் லேயருக்கு வந்துக்கோங்க. ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலஃபும் கொடுத்து ஸ்டார் கொடுத்து நான் பிக்கை செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் செக்னு கொடுத்துக்கிறேன். ஸோ தான் இதே சேம் மெத்தடில் அடுத்தடுத்து ப்ளூவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஆட் பண்ணுற பிக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க கைஸ். ஸோ ஓகே, பிக்கை ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தினாக்க உங்களுக்கு இந்த மாதிரி டார்க் ப்ளூ லேயர் இருக்கா, ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப் லேயர் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேஃபாக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து பிஎஸ் லேயர் கொடுத்துக்கலாம். ஸோ மேலே இருக்கிறது அப்படியே நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த பிக்கு மேலே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மாதிரி இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, எப்படி கம்ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் அந்த லேயர் கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி டைமிங் ஏற்ற மாதிரி கம்ப்ரெஸ் வரும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் லேயருமே அதே சேம் மெத்தடில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நாம் இதில் பிக் ஆட் பண்ணிக்கலாமா. ஸோ ஓகே, ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு கல்ஃபிங் ஸ்டாரை கொடுத்து நான் எடிட் பண்ணி பிக்கை நான் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் செகண்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பிஜிஎம் சாங் இருந்தால் சொல்லுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு ஆல்மோஸ்ட் எடிட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருக்க எல்லா வீடியோமே நம்மளுடைய வியூவர்ஸை சஜஷன் பண்ணாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பெஸ்ட்டு தான் கொடுத்துட்டு வரேன். ஓகே, நான் லாஸ்ட் இயருக்கு ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நீங்கள் லாஸ்ட் மூவ் பண்ணிட்டு மேலே ஒரு 4 லேயர் பாருங்கள். இது 4த்தையும் அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் லாஸ்ட் இருக்கும் பெஸ்ட் லேயரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலில் ஒரே ஒரு டெம்ப்ளேட் மட்டும் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த குரூப் எங்கே முடியுதோ அந்த இடத்துக்கு வந்துக்குங்க. ஜஸ்ட் இப்போ ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டாக கொடுத்து ஸோ இன்னொரு டெம்ப்ளேட்டு நான் மிட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பண்ணாக்கா டவுன் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு வந்து பண்ண இது இப்படி தான் ஷூ ஆகும். ஜஸ்ட் நீங்கள் இதை ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த 4 லேயருக்குமே கீழே நீங்கள் வந்து பண்ணால் கொண்டு வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் லாஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்கிறேன். ஜஸ்ட் அதுக்கு அந்த வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனை யூஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த வீடியோ நம்ம செலக்ட் பண்ணிட்டு பிளண்டிங் ஒப்பாசிட்டியில் இதில் லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்தனா ஸோ இப்போ நீங்கள் வந்து பண்ணாங்க புல்லு பார்த்த மாதிரி உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் அசூட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டு மட்டும் நீங்கள் மறக்காமல் சிஸ்டம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அசூட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோ நீங்கள் இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணாக்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் யூடியூப் கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.